நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வழக்கறிஞர் ஹரிஹரன் ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், காங்கிரஸோட இந்த கூட்டணி முடிவுகள் எதை நோக்கி போயிட்டுருக்கு? இன்னும் திமுகவோட அந்த கூட்டணி முடிவு இறுதி ஆகிடுச்சா? திமுகவோட கடைசி திருட்டு ஆயுதமும் இன்னைக்கு உடையிற சூழ்நிலையில் இருக்குது. வருஷம் ஃபுல்லாக மோடி ஐயாவை பற்றியும் பிஜேபியை பற்றியும் ஒரு பாதி குறை, அதே பாதி மீதி பாதி உள்ள குறைய அதிமுக அதை செய்யலை இதை செய்யலைன்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி அண்ணன் மேலே குறை. அடுத்தவங்க மேலே குறை சொல்லியே சவாரி ஓட்டிய ஒரு கட்சி எங்கள் கூட்டணி பலமாக இருக்குது, எங்கள் கூட்டணி அப்படியே பலத்தோட பலமாக நாங்கள்லாம் அப்படியே அண்ணன் தம்பியாக இருக்கோம், எங்கள் கூட்டணிக்கு இருக்க வலு தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை, நாங்கள் கட்டின பிரிட்ஜு கூட அந்தளவு வலு இல்லை, அந்தளவு வலுவான கூட்டணி இல்லைன்னு சொல்லி எல்லா மீட்டிங்லேயும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன் ஆட்சியை பற்றியோ ஆட்சியில் உள்ள சாதனையை பற்றியோ அதெல்லாம் நீங்கள் பேசி பார்த்துருக்கவே முடியாது. இது வலுவான கூட்டணி, இது ஐஎன்டிஏ கூட்டணி அப்படின்னு கூட்டணியை வைத்து கூவி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி அந்த கூவல் திலகமும் இன்னைக்கு நடுத்தருக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. காங்கிரஸ் கட்சி இருக்கின்ற கூட்டணி கட்சியை மதிக்காமல் இருக்கின்ற கூட்டணி கட்சி மீது அதிருப்தியை தெரிவித்து ஒரு ரூலிங் பார்ட்டி. யாரை மதிக்கலன்னு சொல்கிறீங்க? திமுகவை தான். மக்கள் எப்படி திமுக இன்னைக்கு மதிக்காமல் போகிறாங்களோ அதே போல தான் கூட்டணி கட்சியும் மதிக்காமல் போகுது. காங்கிரஸ் கட்சி யார் திமுக வைத்தாலும் நம்ம கொஞ்சம் வருத்தப்படலாம். காங்கிரஸ் கட்சியிலே தெருவுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க, அது கூட இருக்காங்களான்னு சந்தேகம். தெருவுக்கு ஒரு நிர்வாகி கூட இல்லாத ஒரு கட்சி உங்களை தூக்கி எறிய முடிவு செய்து விட்டது. அந்த அளவுக்கு கேவலப்பட்ட ஒரு நிர்வாகம், கேவலப்பட்ட ஒரு ஆட்சியை கொடுத்ததின் பேர் தான் இந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகளும் குளிர் விட்டு போயிருக்கு. இல்லை, இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணியானது பல தேர்தல்களை சந்திச்சிட்டாங்க. ஆனால் இப்போ ஏன் காங்கிரஸ் திடீர்னு திமுகவை ஏன் கடுமையாக விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? சார், குதிரை நினச்சி ஏறினாங்க, போகும்போது தான் தெரியுது அது மண் குதிரைன்னு. அதை நம்பி சவாரி பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. 17 எம்எல்ஏ இருக்குது காங்கிரஸுக்கு. ஒரே ஒரு நல்ல விஷயம் காங்கிரஸால் செய்ய முடியுமா? திமுக கூட நீடிச்சா நமக்கு தேர்தலில் வெற்றி கிடைக்காது அப்படின்னு காங்கிரஸ் நம்புதா? காங்கிரஸுக்கு வெற்றின்றதே இல்லை. வெற்றின்ற வார்த்தையை மறந்து கடந்த 10 வருஷம் ஆச்சு. எங்கேயுமே வெற்றி கிடையாது, எதுலேயும் வெற்றி கிடையாது. காரணம், செய்த துரோகமும் செய்த அட்டூழிய வேலையும் இந்த இந்திய நாட்டை கூறுபோடு விற்க முயன்ற காலங்களும், குறிப்பாக தமிழினத்திற்கு துரோகம் செய்த ஒருவரும் உருப்பட்ட வரலாறு இல்லைங்க. யாருமே உருப்பட்டு நல்லாக ஒரு கட்சி நடத்தி நன்றாக வாழ்ந்த வரலாறு இல்லை. அதில் காங்கிரஸ் கட்சியை சேர்க்கிறோம். நீ தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகத்தை வச்சுக்கிட்டு நீ தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டு வர முடியாத சூழ்நிலையில் ஒரு கட்சி. இவர்களுக்கே திமுகவை பார்த்தா கோவம் வருது, திமுகவை பார்த்தா அலர்ஜி மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. திமுக இன்னைக்கு மிரட்டுறாங்க ஒரு புது கட்சியை காமிச்சு. அந்த புது கட்சி தலைவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் மக்கள் கேட்குறாங்க. எல்லாத்தையும் விட்டாங்க, உன் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதெல்லாம் நம்மளை போல என்டிஏ கூட்டணி போல ஆளுங்கட்சியாக வரக்கூடியவங்கள்ட்ட கேட்க வாய்ப்பு இருக்கு. அவர்கிட்ட கேட்டது ஒரே ஒரு கேள்வி, ஏங்க வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க அப்படி கொந்தளிக்கிறாரு. இல்லை, இப்போ காங்கிரஸ் தாவேக்கா கூட போகிறதுக்கான முயற்சியில் தான் திமுக விமர்சிக்குதா? தாவேக்கா இந்த தேர்தலோட காணாமல் போகிற கட்சி, அதோடு போகிறதுக்கு கூட இந்த ஒத்த ஓட்டு கட்சி ரெடியாக இருக்குது. எது? காங்கிரஸ். திமுக நமக்கு கோபமோ அவங்க மேலே ஆத்திரமோ, இன்னைக்கு ஆளுங்கட்சி அவங்க தான். ஆளுங்கட்சி கூட்டணியிலிருந்து ஒருத்தர் ஓடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்த லெவலுக்கு மக்களும் திமுகவை பார்த்து ஓடுறாங்க, கூட்டணி கட்சிகளும் ஓடுறாங்க. ஏங்க சார், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாம்பார் சாதம் எவ்வளோ சார்? வெளியில் 20 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஒரு சாம்பார் சாதத்தோட விலை என்ன சார்? 60 ரூபா சார். ஆனால் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுக்கு முன்னே 42 சீட்லாம் வாங்கி நின்ன காலங்கள் உண்டு. கழுத தேஞ்சி கட்டணமா போற கதையா பாதிக்கு நின்ன காலங்கள்லாம் உண்டு. அப்படிலாம் இருந்த காலகட்டத்தில் ஒரு சாம்பார் சாத்துக்கு தயிர் சாத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு இல்லை. 10 ஆண்டுக்கு முன்னே என்ன ரேட்டுக்கு வித்தாங்க, இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வாங்குறோம் நம்மலாம், அதற்கு கூட ஒரு டெவலப்மெண்ட் இருக்கு. அது கூட ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. காங்கிரஸுக்கு சீட்டு இன்க்ரீஸ் ஆனது போல தெரியல. காரணம், அதில் நிற்கிற ஒரு எம்எல்ஏவாவது, ஒட்டுமொத்த திமுகவே கமர்ஷியல் கூட்டம், அது விட்டுருங்க. காங்கிரஸில் நிற்கிற யாராவது ஒருத்தன் கிரவுண்ட் லெவலில் தொண்டன் நினைக்கிறீங்க? இல்லை, அப்போ மதிப்பு இல்லாத கட்சியை தான் திமுக தங்களோட வச்சுக்கிட்டு பயணிக்குதா? ஏன்னா இப்போ திமுக கூட்டணியில் இருக்க திமுகவுக்கு அடுத்து இருக்க பெரிய கட்சினா அது காங்கிரஸ் தானே சார். நான் நல்லவனா தான் யார் கூட வச்சுப்பேன்? நல்லவங்களை கூட வச்சுப்பேன். திமுக காரர்கள் அயோக்கியர்கள், திமுக காரர்கள் அட்ராசிட்டி செய்யக்கூடியவர்கள். நான் கேடு கட்டவன நான் யாரை கூட வச்சுப்பேன்? அட்லீஸ்ட் ஒரு கெட்டவனையாக தான் கூட வச்சுப்பேன். காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டிற்கும் இந்தியத்திற்கும் கேடுகட்ட ஒரு கட்சி. கேடுகட்ட கட்சியே ஓடுது. திமுக இருந்தால் கதி இல்லாமல் போயிடுவோன்னு அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இன்னைக்கு வெளியே பட்டவர்த்தமாக சொல்கிறாங்க, எங்களுக்கு தாவேக்கா கூப்பிடுது,
இந்த சாலமன் பாப்பையா அண்ணன் ஒரு படத்தை ஒரு என்கிட்ட 2 இருக்கு, எப்போ வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க அந்த கதையா தாவேகாவை வைத்து ஒரு குரலை வித்தையை இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் காட்ட தொடங்கி. காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஆட்டம் காட்டுதா சார்? திமுக 5 வருஷம் மக்களுக்கு ஆட்டம் காமிச்சாங்களே, அப்பெல்லாம் இனிச்சதில்ல. ஓகே, திட்டத்தெல்லாம் சொல்லி சதி திட்டம் திட்டீங்களே, அப்பெல்லாம் இனிச்சதில்ல. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற முட்டீங்களா, அப்பெல்லாம் அப்படி இனிச்சதில்ல. இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பிரச்சனை பண்ணதான் செய்வாங்க. அதாவதுங்க, மக்கள் பிரச்சனை பண்ணும்போது உங்களுக்கு பெருசா தெரியல, காரணம் 5 வருஷம் கான்ட்ராக்ட். ஓகே, அதனால அம்பி போலவும் அந்நியன் போலவும் கத்துவாங்க. இந்த வடிவேலன் படத்தை வரும் பாருங்க, அம்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கம்மா, எதிர வந்து நில்லுமா, ஐயோ என் மகனே அப்படின்வாங்க. 7 மணி ஆனவனே ஏய் கோவிந்தசாமின்னு வருவார் பாருங்க. அதுபோல எலெக்ஷன் நேரத்தில் நம்மள மகாலட்சுமி போல இருக்குன்னு சொல்லி ஊரெல்லாம் வந்து கெஞ்சி கூத்தாடி அந்த கட்சி ஆட்சி நடக்கிற காலத்தில் கோவிந்தசாமி 7 மணிக்கு நான் தூக்கம் கேட்குது நான் வடிவேல் அவர்கள் குடிச்சிட்டு வருவார் பாருங்க. அதுபோல ஒரு ஆட்சியை நடத்தி நம்மளெல்லாம் அலங்கோலப்படுத்தும் போது உங்களுக்கு குஷியா இருந்ததுல. திமுக எதையுமே சொல்லாம கூட்டணி வலு, இந்த கூட்டணி ஒட்டையாம இருக்கு, 10 வருஷம் இன்டாக்டா இருக்குன்னு சொல்லி ஏமாத்தின அந்த பிம்பமும் இன்னைக்கு பலூன் போல உடையக்கூடிய சூழ்நிலையில் இருக்கு. இல்லை, ஆனால் இப்பயும் அதை தானே சொல்கிறாங்க, திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இன்னும் அந்த கூட்டணி இணக்கம் வரலன்னு ஊடகங்களில் பேசப்பட்டாலும் கூட செல்வ பெருந்தகை என்ன சொல்கிறாரு, திமுகவோட தான் கூட்டணி அப்படின்றாரு. ஏன் காங்கிரஸோட பொதுச் செயலாளர் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சாரு, கனிமொழி அவர்கள் போயிட்டு ராகுல் காந்தி சந்திச்சாங்க, கிறிஸ்தோடங்கர் போயிட்டு கனிமொழியை சந்திச்சாங்க. இந்த சந்திப்புலாம் இப்ப கூட்டணி இருக்கு அப்படிங்கறத நமக்கு காட்டுற மாதிரி இருக்கு. இல்ல இதன் பின்னாடி வேற ஏதாவது கணக்கு இருக்கா? சந்திப்பை விட்டுருங்க, அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் என்ன பேசுறாரு? மேலிடத்துல அப்ரூவல் எல்லாம் பேசுவார் நினைக்கிறீங்களா? அதே போல அந்த கட்சியில மேலிடத்துல இருந்து ஒரு பொறுப்பாளர் அமைச்சிருக்காங்க, அவர் பகிரங்கமா பேசுறாரு, மேலிடத்துல பர்மிஷன் எல்லாம் பேசுறாரு நினைக்கிறீங்களா? காங்கிரஸோட மனநிலை என்னன்னா, நீ தான் ஆட்டம் கட்டுவியா, நீ தான் அக்கிரமம் பண்ணுவியா, இதெல்லாம் நாங்கள் அந்த காலத்திலே பண்ணியிருக்கோம் ப்ரோ, நாங்கள் வேற மாதிரி ப்ரோன்னு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இறங்கி இன்னைக்கு உதயநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் மக்களால் விரட்டப்பட்ட காட்சிகள் எல்லாம் போய் இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கவங்களே இன்னைக்கு நிற்க முடியாத சூழ்நிலை. இல்லை, இப்போ காங்கிரஸுக்கு திமுக கூட்டணியில் இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னா வெளிப்படையாக கூட்டணியை விட்டு மாறி வேற கூட்டணி அமைச்சுக்கலாமா? ஏன் வந்து இல்லை இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் காங்கிரஸ் ஏன் அந்த ஒரு மிரட்டுற துணியிலே ஒரு அலைக்கழிக்கிற துணியிலே ஏன் காங்கிரஸ் நீடிக்கணும்? இல்லைங்க, கூட்டணின்னு ஒரு கட்சி அமைக்குது, ஒரு அஜெண்டா இருக்கணுமா இல்லையா, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணுமா இல்லையா, ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கணுமா இல்லையா, ஒரு மக்கள் சார்ந்த எண்ணங்கள் இருக்கணுமா இல்லையா? விஜய் நான் பேசுற மாதிரி இருக்கு லைட்டா, இது மாதிரிலாம் இருக்கணுமா இல்லையா? இப்படி ஒண்ணுமே இல்லாம கூட்டணி அமைச்சா இது போலதான் உடைந்து அவர்கள் நிற்பார்கள். இன்னைக்கு விஜய் என்ன ஆள் வராத இடத்துல டீ ஆத்திரே பாருங்க, விவேக் படத்துல யாருமே இல்லை, யாருக்கே நீ டீ ஆத்துற, வேட்பு மனு அப்படியே கூட்டம் குவியுது, அலை மோதுகிறது. அது இந்த மீடியாக்கள் எல்லாம் பார்த்து நான் கேட்கணும்னு இருக்கேன், எதற்காக இப்படி பிம்பம் பண்றீங்க, எதற்காக இப்படி நீங்க ஒரு ஜால்ராவை தட்டுறீங்க? ஆன்லைன் உலக வரலாற்றில் வேட்பு மனுவை ஆன்லைன் ஆக்கின ஒரு புண்ணியவார்கள் அந்த கட்சிக்காரங்க தான். நாங்க கூட பயந்துட்டோம், அச்சோ என்னடா இது பயங்கரமான ஆளாச்சு. கடைசியில பார்த்தா வாங்கும் போது ஃப்ரீ, அதை கொடுக்கும் போது பணம் கட்டணுமோ என்னவோ தெரியல, 10,000 ரூபாய் கட்டணும், ஒருத்தரோட திருப்பி வந்து தரல. அடிக்குது. இந்த கவுண்டமணி படத்தை ஒரு ஸ்பீக்கர் வச்சுட்டு பாருங்க, அடிச்சிட்டு இருப்பாரு கடைசி நேரத்தில். அதுபோல விஜயனுடைய அஜெண்டா ஃபெயிலியர் அஜெண்டா இல்லை. அப்போ உங்களோட வாதத்துப்படி மக்கள் செல்வாக்கு விஜய்க்கு இல்லை அப்படின்னா காங்கிரஸ் ஏன் அங்கே போக முயற்சிக்கணும்? திரும்ப அதே தான் வரீங்க நீங்க. செல்வாக்கு இல்லாத ஒருத்தர் யாரை வச்சுப்பாங்க கூட, நம்மளை போல செல்லா காசை வச்சுதான் நமக்கு மதிப்பு இருக்கும். இப்போ விஜய் என்ன அவரை தாண்டி ஒரு நல்ல கட்சியை வச்சிருந்தாரு, அவர் கட்சி வெளியே தெரியுமா? காங்கிரஸ் கட்சி ஒண்ணுமில்லாத கட்சி, நம்ம ஒண்ணுமே இல்லாமல் போகிற கட்சி, நம்ம ஒன்று சேர்ந்து ஊரை ஏமாத்தலாங்கிற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க. இல்லைனாங்க விஜய் அண்ணன் பெரிய மாஸ் பெரிய கிளாஸ் அப்படி முடிய தூக்கி விட்டாருன்னா 50,000 ஓட்டுன்னு பேசக்கூடிய ஆட்கள்லாம் பார்ப்பீங்க இன்னைக்கு இந்த நவீன இந்த கலியுகத்தில். அப்படிலாம் இருந்தா ஏன் ஒரு கட்சி கூட கிட்ட போய் சேரல? இதே சாமானிய எடப்பாடி பழனிசாமி பார்த்து என்னென்ன பேச்சு, என்ன எள்ளி நகையாடினாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த கூட்டணி திமுகவிற்கு எதிரான கூட்டணியை வலுப்பெற்று அமைத்த ஒரு கட்சி யாரு? இதே சாமானிய விவசாயி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தானே. ஆனால் புரியுது. இப்போ இன்னைக்கு காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் கிறிஸ்தோடங்கிற என்ன சொல்லியிருக்காரு, தாவேக்கா வந்து எங்களோட பலத்தை வந்து அங்கீகரிக்குது, ஓகே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரேன்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ திமுக வந்து காங்கிரஸை மதிக்கலன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? சார், இந்த கூட்டணியை மக்கள் மதிக்கல, அந்த நிதர்சனத்துக்கு நீங்க வாங்க. என்டிஏவை இன்னைக்கு வெகுஜன மக்கள் ஏற்கிறாங்க, அவங்க கிட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்கு. இன்னைக்கு ஒரு தேர்தல் அறிக்கையா அண்ணன் எடப்பாடி பழனிசாமி விட கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. பல வேட்பாளர்கள் போட்டி போட்டு நீ நான் போட்டி போட்டவங்கள நீ காணாம போயிட்டாங்க. காரணம், இந்த தேர்தல் அறிக்கைக்கு ஈக்குவலா எந்த கட்சியும் ஒரு அறிக்கையை கொடுக்க முடியாது.
காரணம் மாணவர்கள் தொடங்கி மகளிர் தொடங்கி மீனவர்கள் தொடங்கி இன்னும் நெசவாளர்கள் பாருங்க இந்த கரண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறது தொடங்கி எல்லா செக்டாரையும் கவர் பண்ணி ஒரு தேர்தல் அறிக்கையை சாத்தியக்கூறுள்ள ஒரு தேர்தல் அறிக்கையை ஒரு தலைவர்கிட்ட கேட்குறாங்க, எப்படி சார் நிறைவேற்றுவீங்க? எவ்வளோ அழகான ஒரு எளிமையான பதில், நான் வருவாயை ஈட்டுவேன், வருவாயை உயர்த்தி கொடுப்பேன். இந்த பேச்சை திமுக காரங்க ஒரு நாள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒரு கம்பெனியை தமிழ்நாட்டில் வரவிட்டு பார்த்துருக்கீங்களா? இதனால தான் அது ஃபெயிலியர். அந்த கூட்டணியே ஃபெயிலியர். அந்த கூட்டணியில் யார் இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, அந்த ஆட்சியே வருகிற 3 மாசத்துல இல்லாமல் போகும்போது இல்லாத ஒரு ஆட்சிக்கு ஏயா இவ்வளோ போராடுறீங்கன்றது பார்க்கும்போது நகைச்சுவையாக இருக்குது. ஆனால் காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போக போகுது, திமுக கூட்டிலிருந்து வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்லாம் நம்ம பேசினாலும் கூட இன்னும் வந்து காங்கிரஸ் எங்கேயுமே நாங்கள் வந்து கூட்டிலிருந்து வெளியில் போகிறோம் அப்படின்னு அறிவிக்கலை. கட்சியினரும் வந்து அறிவிக்கலாம். ஆனால் திமுக மீது கடுமையான விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் கூட்டிலிருந்து வெளியேறுவோம் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை. திமுகவினர் தான் காங்கிரஸ் வந்தால் வரட்டும் போனா போகட்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. காங்கிரஸ் அறிவிக்கல. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் கூட்டணி அப்படிங்கிற இடத்துல தானே இருக்காங்க. அது எப்படி நம்ம கூட்டணி முறிவுன்னு நம்ம அந்த இடத்துக்கு நகர முடியும்? சார், இந்திய மக்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சு தெளிவாக நடந்துட்டாங்க. ஒரு குடும்பம் எங்களை ஆள வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு குடும்பத்தின் கீழே நாங்கள்லாம் அடிமை போல இருக்க விரும்பலை அப்படின்னு இந்திய நாட்டு மக்கள் முடிவு செய்தாக அந்த சோனியா காந்தி, ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, பிரியங்கா காந்தி ஒட்டுமொத்த குடும்பத்தையே இன்னைக்கு ஓரம் கட்டிட்டாங்க. இந்திய நாட்டில் காங்கிரஸே இல்லை, ஜீரோ. தமிழ்நாட்டிலையும் மக்கள் இந்த முறை முடிவு எடுத்துட்டாங்க. எப்படி இந்திய நாட்டு மக்கள் ஒரு குடும்பம் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் எங்கள் குடும்பம்லாம் வாழணும்னு நினைச்சோமோ தமிழ்நாடு மக்களும் அப்படியே நினைக்கிறாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா உதயநிதி, அக்கா கனிமொழி, ஐயா ராசா வேண்டாங்க. எதுக்குங்க தயாநிதி மாறன்? ஒரு குடும்பத்தின் கீழ் நாங்கள் சீர்கட்டு சீரழிந்து போவது நாங்கள் அதற்கு ரெடியா இல்லை. எப்படி இந்திய நாடு இன்னைக்கு மாண்புமிகு ஐயா மோடி கரங்களில் இன்னைக்கு கொண்டு சேர்த்துப்பட்டிருக்கோம். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சாமானிய தொண்டை, எங்களை போல ஒரு ஆள் ஆளணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. தப்பா? நான் நியூஸ் ஜேக்காக எதுவும் பேச நினைக்காதீங்க. வெகுஜன மக்களுடைய குரல் ஏங்க, அவர் எங்களை போல விவசாயிங்க, எங்களை ஆளக்கூடிய மகன், எங்களை போன்று கஷ்டப்பட்டு வந்த ஒருத்தராக இருக்கட்டும். ஏன் கோல்டன் ஸ்பூன் வச்சிருக்கிறவங்களும் திருட்டுத்தனமா ட்ரெயின் ஏறி வந்த இந்த குடும்பம் இந்த நாட்டை ஆளுக போது, ஆள துடிக்க போது, ஆண்டு நம்மளெல்லாம் மாண்டு போகக்கூடிய அளவு வச்சிருக்க போது ஒரு விவசாயி ஆண்டுட்டு போட்டோமேங்களே. ஆனால் புரியுது. இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி, இந்த அலையன்ஸ் கூட்டணி வந்து யாருக்கு மிக முக்கிய தேவையா இருக்கு? திமுகவுக்கு தேவையானதா இருக்கா இல்லை காங்கிரஸுக்கு தேவையானதா இருக்கா? அண்ணே, நீங்க கேட்குற கேள்வி இந்த கூட்டணி மக்களுக்கே தேவையில்லைண்ணே. அந்த வாதத்துக்கு வருவோம். இல்லை, இந்த கூட்டணி தான் நீண்ட காலமாக வெற்றி பெற்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க. அவதூறை கிளப்பி எதையாவது ஒன்று ஆவாத போகாத ஊருக்கு வழி தேடி அதையும் இதையும் சொல்லி குரல் வித்தை காமித்து மிரட்டி மக்களெல்லாம் திசை திருப்பி மேனிப்புலேட் பண்ணி இதுதானங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. சரி, இப்ப திமுகவும் காங்கிரஸ் அப்படியே தீந்தமிழ் ஆட்சி கொடுத்துட்டாங்களா? எல்லாம் வந்து கை சின்னத்துக்கும் சூரியனுக்கு போட்டாங்க. மனசாட்சி சொல்லுங்க. அந்த நேரத்தில் ஒரு குரலை வித்தை காட்டுவது, அந்த நேரத்தில் ஒரு நீலிக்கடீர் வடிப்பது, அந்த நேரத்தில் ஒரு டான்ஸை போடுறது, பாட்டை போடுறது, ஏழை பல மக்களுக்கு பணத்தை வாரி கொடுக்கறது. இப்ப 8000 கொடுத்துருக்காங்களே, எதுக்காக? ஏன் இதுவரை எங்களுக்கு பொங்கலே வரலையா? இதுவரை எங்களுக்கு கோடை விடுமுறை வரலையா? இதுவரை நாங்க லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணாம இருந்தோமா? எல்லாம் நாடகம், எல்லாமே நாடகத்தின் ஒரு கோலமாக இந்த தமிழ்நாட்டை மாற்ற முயற்சித்தாங்க. வெளிநாடகத்தில் திமுக மாட்டிக்கொண்டது. இன்று கூட்டணி என்கிற நாடகத்திலும் இன்னைக்கு திமுக மாட்டிட்டு இருக்கு. திமுகவால காங்கிரஸுக்கு பெனிஃபிட்டோ, காங்கிரஸால திமுக பெனிஃபிட்டோ, அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த நாட்டிற்கு, குறிப்பா தமிழ்நாட்டிற்கு இந்த 2 கட்சியால ஒரு குச்சி கூட பிரயோஜனம் இல்லை. ஆனால் இப்போ இன்னொரு கோணத்தில் நம்ம பார்த்தோம்னா, இப்போ காங்கிரஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும், அதற்காக தான் இப்போ கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்புகிறாங்கன்னு பேசப்பட்டாலும் கூட 5000 ரூபா திமுக வந்து மகளிருக்கு கொடுத்தப்ப காங்கிரஸ் கட்சியினரே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 5000 நம்பிலாம் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. திமுக மீது மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்குது, அதனால் இவங்க கூட நீடிச்சா நம்ம வின் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால தான் காங்கிரஸ் வெளியேற முயற்சி பண்ணுதா? சார், நான் விவாதத்துடைய தொடக்கத்தில் சொன்னது போல காங்கிரஸ் ஒத்த சீட்டு, ஒத்த ஓட்டு காங்கிரஸ். அவங்களுக்கு ஓட்டே கிடையாது எங்கேயுமே. அவங்க கிளை நிலவில் அவங்க கட்சியிலே தொண்டர்கள் கிடையாது, கட்சியே கிடையாது தமிழ்நாட்டில். இல்லாத கட்சியே இந்த திமுக பார்த்து பயப்படுது, இந்த திமுக பற்றி யோசிக்குது. ஐயோ, இந்த அளவு குத்து குத்து கும்மாங்குத்து மக்களை குத்தி வாட்டி வதச்சிட்டாங்களே, நம்மளே ஏற்கனவே செல்லா காசாச்சே. ஏற்கனவே நம்ம செல்லாத கோலத்தில் தான் திமுகவோட வந்து சேர்ந்து தஞ்சமொழிக்கு வந்தோம், பஞ்சமொழிக்கு வந்தோம். நாங்களே பஞ்சமொழிக்கு வந்தா கடைசியில் திமுக இன்னைக்கு பஞ்சமொழிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சே. இவங்களோட இருந்தால் இன்னும் சவாரி செய்ய முடியாது, மக்களை போய் பார்க்க முடியாது. இனி கையெல்லாம் கொண்டு போய் காமிச்சு கையை உடைச்சிருவாங்க மக்கள். காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன செய்தாங்க? திமுக செய்ததையும் சொல்ல முடியாது அவங்களால, தனிப்பட்ட முறையில் அவங்களும் எதுவும் செய்யல.
சரி இந்திய நாட்டிலேயாவது ஐயா ராகுல் காந்தி ஏதாவது காமிப்பாருன்னு பார்த்தா அவரு ஒன்றும் சொல்ற மாதிரி தெரியல. சட்டையை கிழிப்பது, அரை நிர்வாணமாக நிற்பது, பாராளுமன்றத்தில் பிரதமர் அடிக்க வருவது, அதே போல இங்க மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் பேசுறாரு, ஒரு அமைச்சர்கள் பேசுறாங்கன்னா கை தட்டுறது. இதுக்கு அவர் கூட்டணி கட்சி இல்ல. அப்ப சார், அப்ப காங்கிரஸோட இறுதி முடிவு என்னவா தான் இருக்கும்? திமுகவிற்கு வெளிப்படையாக சொல்ல போனா இறுதி சடங்கை காங்கிரஸ் கட்சி செய்யும். ஓகே. திமுக அதனுடைய கடைசி காலத்தை 2 மாதத்தை கழிக்க உள்ளது. தமிழ்நாட்டையே ஆம்புலன்ஸில் ஏற்றிய கட்சி இன்னைக்கு கட்சி ஆம்புலன்ஸில் ஏறி இருக்கு. நாட்டு மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு பார்க்குறாங்க. இந்த கட்சி ஆம்புலன்ஸில் ஏறி போனவங்க, இந்த கட்சி ஆம்புலன்ஸில் ஏறினாதான் நாடு சுபிக்ஷமா, நாடு மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரங்களில் பத்திரப்படுத்தி வைக்கப்படும், பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு தெரிவித்து கடைசி கருத்துங்க, சாமானியன் ஆளணும். ஓகே. இந்த சாமானியனால் நாங்கள் எல்லாம் நல்லா வாழணும். இந்த நோக்கத்தோடு தான் இந்த தேர்தலை அணுகுகிறோம். அவதூறை கிளப்பி இது போன்ற அராஜக கூட்டணியை ஓரங்கட்டி என்டிஏவிற்கு மக்கள் இந்த முறை கண்ணை மூடி வாக்களிப்பார்கள். ஓகே. பெரிய அளவில் இமாலய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே சார், பொறுத்து வந்து பார்க்கலாம். நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.